பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னா எந்த விதத்தில் குறைபாடு? இப்போ 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன 10,000 போலீஸ்காரங்களை கொண்டு வந்து நிறுத்தணுமா? காவல்துறைக்கு வேற வேலையே கிடையாது. தாவேகாவும் கட்சி அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது இன்னும் அது கட்சியாக இல்லை, வெறும் ரசிகர் மன்ற கூட்டங்களாக தான் இருக்கின்றது. எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்களே சார். அங்கீகாரம் கொடுக்கல, அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அங்கே ஏதோ நடக்குது அப்படின்னு உடனே தண்ணி பாட்டில் கொடுங்கன்றாங்க. அதை என்ன பண்றாங்க, அப்படியே அதை இப்படி தூக்கி போடுறாங்க. சரியா விக்ரம்? ஏங்க அவங்க புஷி ஆனதே மைக்கில் சொல்றாரு, அங்க ஏறாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்றாரு. தலைவர் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தானே இவங்க போலீஸ்காரங்க சொல்லி கேட்க போறீங்க. ரைட்டுங்க, நீங்க தாங்க மாசு. அப்ப இனிமேல் வெளில வராதிங்க. பத்திரிகை ஆஃபீஸுக்கு போனாலே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னும் போது அப்போ நீங்க இந்த மாதிரிலாம் ரோட் ஷோ இப்படிலாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா கூட்டம் வரத்தான் செய்யும். அதனால வேண்டாம். ஏங்க இவரை சுத்தி பவுன்சர்ஸ் இருக்காங்கல்ல, மத்திய அரசாங்கத்தோட அந்த ஒய்யா என்ன அந்த செக்யூரிட்டி வேற இருக்குல்ல, இதையெல்லாம் தாண்டியா மக்கள் உங்களை திட்டிட போறாங்க. அந்த மக்கள் தானங்க உங்களுக்காக ஓட்டு போட போறாங்க. அவங்க தானங்க உங்களை பார்க்க வந்தது. ஒரு பழைய வீடியோ ஒன்று வரும், அதுல பாத்தீங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த கட்சி நமது கூட்டணிக்கு வரப்போகின்றதுன்னு எடப்பாடியார் அவர்கள் பேசினார். இந்த சம்பவம் நடக்கல அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கார்னர் பண்ணல அப்படின்னு சொன்னா தாவேகா என்டிஏ பக்கம் வருவதுன்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ அவங்க இந்த பக்கம் ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னா இந்த சம்பவம், கரூர் சம்பவம் தான் முழுக்க முழுக்க ஒரே காரணமாக இருக்கும். இப்ப புரியுதுங்களா யார் பண்ண சதின்னு? இவங்க கட்சி நடத்தல, ஃபேன் மீட்டிங் தான் நடத்திட்டு இருக்காங்க. அங்க வரவங்க எல்லாம் ரசிகர்கள். தலைவர் பேசுறதை கேட்கறதுக்காக வரல, பார்க்கறதுக்காக வராங்க. அவங்களுடைய பாதுகாப்பை பத்தி யோசிக்க வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குதா இல்லையா செகண்டரிங்க, அப்புறம் நீங்க குறை சொல்லுங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் ஞானி, த டெய்லி பஞ்ச் சேனலோட ஓனர் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இப்போ எல்லாருமே எந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ திமுக மேலே தான் குற்றச்சாட்டு, அவங்க தான் பண்ணிட்டாங்க, ஒரு பாதுகாப்பு குறைபாடுனால தான் இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ட்விட்டர்லேருந்து தாவேகாவிலேருந்து மற்ற எல்லாருமே பாஜக முதற்கொண்டு எல்லாருமே திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னா எந்த விதத்தில் குறைபாடு? இப்போ 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன 10,000 போலீஸ்காரங்களை கொண்டு வந்து நிறுத்தணுமா? காவல்துறைக்கு வேற வேலையே கிடையாது. வாரம் ஒரு நடிகர் வருவார், ரசிகர்களுக்கு நான் அவங்க நேரம் நிற்கிறேன் அப்படின்ட்டு ஒரு A4 ஷீட்டில் இருக்கிறத படிச்சுட்டு போவார். உடனே காவல்துறை வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கே இருக்கவங்களாம், டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்கவங்களாம் கொண்டு வந்து இவங்க எத்தனை பேர் வருவாங்களோ, யார் எத்தனை பேர் மரத்து மேலே ஏறுவாங்களோ, எத்தனை பேர் கோவில் மேலே ஏறுவாங்களோ தெரியாது, இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்து அவங்கள மணிக்கணக்கில் அங்கே நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா இதுதான் பாதுகாப்பு அப்படின்றீங்களா? இதே கேள்வி தான் மற்ற பக்கம் ஏதாவது கொள்ளையோ நடந்துச்சுன்னா பாதுகாப்பு மட்டும் போலீஸ் அனுப்புறீங்க, இதுக்கு அனுப்பாதீங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக சொன்னீங்கல்ல. நான் ஒன்று கேட்குறேன், கட்சிகள் தாவேகாவும் கட்சி அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது இன்னும் அது கட்சியாக இல்லை, வெறும் ரசிகர் மன்ற கூட்டங்களாக தான் இருக்கின்றது. எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்களே சார். அங்கீகாரம் கொடுக்கல, அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ திமுக இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு பாஜக இந்த கூட்டங்கள்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தொண்டர் படைன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சப்போஸ் அந்த தலைவர் யார் அங்கே வரப்போகிறாரோ அவர் வரத்துக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டுவாங்க, தலைவர் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்வாங்க. அது வரைக்கும் அங்கே கூடியிருக்கும் கூட்டத்தை என்கேஜ் பண்ணுறதுக்கு வேற யாராவது பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆர் அட்லீஸ்ட் அப்படி யாருமே பேசலை, தலைவர் வந்த பிறகுதான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் அப்படின்னாலும், ஒரு காலத்தில் நான் சொல்றது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேச்சாளர்கள்னு இருப்பாங்க, அவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. கடைசியாக தலைவர் லேட்டாக வருவார், அது 4-5 இடத்துல மீட்டிங் முடிச்சுட்டு வருவார். இங்கே அந்த மாதிரி கிடையாது, ரைட்டுங்களா? நிறைய கேப் கொடுத்து தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தது அந்த தொண்டர் படை யாருமே பேசலை அப்படின்னா கூட அவங்க அங்கே இருந்து அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் அந்த கூட்டம், அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் விக்ரம். இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் கூட சில வீடியோ பார்க்கலாம். அது புயலில் கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அலை பெரிய கப்பலை அடித்து நவுத்துற மாதிரி அப்படி வரும். அது எழுந்துக்கிறது, அந்த கப்பல் மேலே வருது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அடிவயிறு கலங்கும். அந்த கூட்டத்தில் பாருங்க, அந்த மக்களும் அந்த மாதிரி தான் அப்படி அலை மோதுகின்றார்கள். இப்போ ஒரு சேர் போட்டு நடக்கிற கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு திடீர்னு ஒரு தண்ணி குடிக்கணும் போல இருக்குது, இல்லை பாத்ரூம் போல இருக்குது அப்படின்னா பக்கத்தில் கொஞ்சம் பார்த்துக்க, அட்லீஸ்ட் நம்ம ஒரு கர்ச்சீஃபையாவது போட்டுட்டு
இடத்த பார்த்துக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இங்கே அந்த மாதிரி முதல்ல வெளியே போக முடியாது. அப்படியே நான் போகிறேன் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னாலும் இந்த இடத்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? எள்ளு போட்டால் எள்ளு விழாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டம். இதில் நீங்கள் பாருங்கள், அது வந்து உண்மையா இல்லை டீப் ஃபேக்கா அதெல்லாம் அவங்களே பதில் சொல்லட்டும். பட் நான் பார்த்த வீடியோவில் புஷி ஆனந்த் அவர்கள் 12 மணிக்கு அப்படின்னு சொன்னதான் நான் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஹேண்டில், அதுவும் வந்து ஒரிஜினல் ஹேண்டிலாக என்னன்னு அது தெரியல, அந்த டிஸ்க்ளைமரோட தான் சொல்கிறேன். அதில் வந்து இது 12 மணின்ற மாதிரி குறிப்பிட்டு இருந்தது. ஆனால் இவங்க பர்மிஷன் வாங்கினதே 3லேருந்து 10. இது என்ன ஒன்றும் சரிப்பட்டு வரலையே. அடுத்தது, அது என்ன இப்போ புது ட்ரெண்டுன்னு தெரியல, ரோட்டில் மீட்டிங் நடத்துறது அப்படின்னு. அப்போது அந்த பக்கம் போகிற வரவங்கலாம் என்ன ஆவாங்க? மீட்டிங் அப்படின்னா ஒரு பெரிய மைதானம், திடல். அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த பேரிகேடு வைப்பாங்க, அதில் வந்து கிரீஸ் தடவி வைப்பாங்க, அது புது ட்ரெண்டு. அந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம பார்க்குறோம்ல. அப்போ மேடைன்னு ஒன்று இருக்கும், அங்கே தலைவர் வருவார், பார்ப்பாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இந்த மாதிரி மேடையெல்லாம் அமைச்சா செலவு அதிகமாகல சார். இதே ரோடுனா வரோம் பார்க்குறோம் போயிடுறோன்னு முடிஞ்சிருமே சார், அதுக்காக இருக்கலாம். ஓ சரி, நான் ஒன்று கேட்கட்டேன். அங்கே ஏதோ நடக்குது அப்படின்னு உடனே தண்ணி பாட்டில் கொடுங்கன்றாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, அப்படியே அதை இப்படி தூக்கி போடுறாங்க. சரியா விக்ரம்? அது அப்போ அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் முன்னாடி சாய்வாங்க? அதுவே ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணாதா? ஏன் அந்த காரில் கீழே ஒருத்தர் டிரைவர்னு இருப்பார்ல, கேரவானில் கீழே யாராவது 1, 2, 3 பேர் இருப்பாங்கல்ல, ஏன் அந்த ஜன்னலை திறந்து இந்தாப்பா அப்படின்னு பாட்டிலை பாஸ் பண்ணுறது? இதெல்லாம் செய்ய முடியாதா அவங்களால? எல்லாத்துக்கும் பாதுகாப்பு குறைபாடுன்னா எத்தனை போலீஸ்காரங்க அங்கே நிற்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா புரியல. சரி, அத்தனை போலீஸ்காரங்க இருந்தாலுமே ஏங்க அவங்க புஷி ஆனந்தே மைக்கில் சொல்கிறாரு, அங்கே ஏறாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்றாரு. தலைவர் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தானே வந்து இவங்க போலீஸ்காரங்க சொல்லி கேட்க போகிறது? மரத்தில் ஏறுறதை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இது புது ட்ரெண்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அணில் மரத்தில் ஏறும், அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ரசிகர்கள் மரத்தில் ஏறி அங்கே கூரையை பிச்சுக்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ பார்க்குறோம். அண்ணாமலை அவர்கள் அழகாக சொல்லியிருக்காரு, கோவில் மேலே, சர்ச்சு மேலே, மசூதி மேலெல்லாம் ஏறி நிற்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? அவங்க தலைவரை பார்க்கணும்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் பாருங்க, இல்லை டிவியில் பாருங்க, அதில் பாருங்க. இவ்வளோ கூட்டத்தில் ஏன் வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டு தானே அவர் கேட்டது? கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பத்திரிகை அலுவலகத்துக்கு போனாலே வந்து லத்தி சார்ஜ் பண்ணுற மாதிரி கூட்டம் வரும் அப்படின்னு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஃபோன் பண்ணாராம், பண்ண உடனே அவர் சொன்னாராம் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? விஜய் அவர்கள்கிட்ட. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணிவிட்டு அவர் வந்தாருன்னா லட்டி சார்ஜ் பண்ணுற அளவுக்கு கூட்டம் வரும், பரவாயில்லையான்னு சொன்னார் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கிறதா இன்றைக்கி நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தெரியுதுல்ல, நீங்கள் வந்து அவ்வளோ கூட்டம் வரும்னு. ரைட்டுங்க, நீங்கள் தாங்க மாஸ். அப்போ இனிமேல் வெளில வராதிங்க. பத்திரிகை ஆஃபீஸுக்கு போனாலே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னும் போது, அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ரோட் ஷோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கூட்டம் வரதான் செய்யும். அதனால் வேண்டாம். உங்களுக்கு தான் ஆல்ரெடி இந்த சப்போர்ட் பேஸ் அப்படின்றது 40-45% வந்துருச்சு இல்லைங்க. அதனால் இப்போது எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு போகின்றார் அப்படின்னா ஆதரவை திரட்டுவதற்காக போகின்றார். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஆல்ரெடி தமிழகமே உங்கள் பின்னாடி தான் இருக்குது. அப்படி தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இனிமேல் நீங்கள் போய் இப்போ போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எலெக்ஷன் நேரத்தில் போங்க, முடிஞ்சா ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லவே வேண்டாம். நீங்கள் ஒரு வீடியோ போட்டாலே, ட்வீட் போட்டாலே தமிழகமே உங்களுக்கு ஓட்டு போட போகுது அப்படின்னும் போது எதுக்கு நீங்கள் எல்லாரையும் வந்து இப்படி ஒரு இன்கன்வீனியன்ட் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து வைக்கிறீங்க? இப்போது அங்கேருந்து அவர் போயிட்டாருன்னும் போது இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அவர் சொல்லலை, நிறைய பேர் இப்போ வந்து இந்த 300 முட்டுக்களை தாண்டி நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அங்கே போனால் வந்து மக்கள் ஏதாவது பண்ணுவாங்க, அது கண்ணாபின்னான்னு திட்டுவாங்க, அதனால வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்க, அவர் சொன்னாங்க, இவர் சொன்னாங்க, இப்படியே சொல்லி நிற்கிறாங்க. ஏங்க இவரை சுற்றி பவுன்சர்ஸ் இருக்காங்கல்ல, மத்திய அரசாங்கத்தோட அந்த ஒய்யா என்ன அந்த செக்யூரிட்டி வேற இருக்குல்ல, இதையெல்லாம் தாண்டியா மக்கள் உங்களை திட்டிட போறாங்க. அந்த மக்கள் தானங்க உங்களுக்காக ஓட்டு போட போறாங்க. அவங்க தானங்க உங்களை பார்க்க வந்தது. அதை விடவா 1.5 வயசு குழந்தை, என்னங்க இதெல்லாம்? அந்த வலியை விடவாங்க மக்கள் திட்டுற வலி உங்களுக்கு பெருசாகிட போகுது. எனக்கு புரியல. நீங்க குறை சொல்லிட்டே இருங்க, ஆனா நம்ம பக்கம் சரியா இருக்குமா அப்படின்றத யோசிக்கணும். விக்ரம் வேணாம், விடுங்க. சரி, இருந்தாலுமே வந்து இப்போ விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட்டும் சந்திக்க மாட்டேங்கிறாரு. இப்போ கரூரில் இருக்கக்கூடிய மக்களையும் போய் பார்க்க மாட்டேங்கிறாரு. இதுக்குமே வந்து தடங்களாக இருக்கா என்ன?
கேட்டால் என்ன சொல்லுவாங்க, கூட்டம் வந்துடும் அப்படின்வாங்க. ஏன் அப்போ நீங்கள் கேரவானில் போனால் மட்டும் கூட்டம் வராதா? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் கூட்டம் வருமா? இப்போது பர்மிஷன் கொடுக்கலன்றாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே ரைட்டு, செந்தில் பாலாஜி அவர்கள் ஆளுங்கட்சி முன்னாள் அமைச்சர், அவர்கள்லாம் என்ன சார் பர்மிஷனு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாஸ்தவம். அதிமுகவில் போனாங்களா? பாஜகவில் போனாங்களா? அண்ணாமலை அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தாரா? அவர்கள் என்ன பர்மிஷன் கேட்டிருந்தாரா? ஏன் உங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் வந்து பர்மிஷன்றீங்க? இந்த மாதிரி பொதுக்கூட்டம், ரோட் ஷோ இது நடத்துறதுக்கு தாங்க பர்மிஷன் அப்படின்றது. மற்றபடி வந்து மற்றவங்கள்லாம் வந்து எப்படி போகிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் எல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரசியலாக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாமே அரசியலாக்கி கொண்டு இருக்கின்றது விக்ரம். இப்போது நான் சொல்ல போகிற சில விஷயங்கள், அது வேணும்னா நீங்கள் கட் பண்ணாலும் பண்ணிக்கங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. முக்கியமாக அந்த பாஜக, அதிமுக, தவேகா இந்த 3 கட்சியுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. என்ன சார் நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க, உங்கள் நாக்கு வந்து என்னது கரி நாக்கு அப்படியே பழிச்சிடும் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. தம்பி, வண்டியில் பிரேக்கு சரியில்லை, மழை வேற பெஞ்சு நிற்குது, ரோடு சேரு சகதியமாகுது, இப்போ போகாத அப்படின்னு சொன்னதை கேட்காம போயிட்டு உழுந்து வாரின்னு வந்து நீ சொன்ன மாதிரியே பழிச்சிச்சு, நீயே எடுத்து கொடுக்குற அப்படின்னு ஒருத்தனை சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் விக்ரம். நான் உங்களை ஒன்று கேட்குறேன். இந்த சம்பவம் சனிக்கிழமையா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னி வரைக்கும் திமுக தரப்பிலிருந்து முதலமைச்சரோ இல்லை டெப்டி சிஎம்மோ இல்லை மற்ற அமைச்சர்களோ இந்த நிகழ்வுக்கு முழுக்க விஜய் தான் பொறுப்புன்னு யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லலை. கும்பமேளா நடந்த போது அப்போ வந்து யோகி மேல பொறுப்புன்னாங்க, பாஜக மேல பொறுப்புன்னு சொன்னாங்க, இங்க இருக்கவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் தான் பொறுப்புன்னு யாருமே சொல்லலை. ஒத்துக்கிறீங்களா? சரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மிக கொடிய துயர சம்பவம் நடந்திருக்கின்றது. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க துயர் துடைப்பதற்கு என்ன அப்படின்றத பற்றி யோசிக்கணும். அதை பற்றி மட்டும்தான் அவங்க பேச்சு இருக்கணும். ஆனால் எடுத்த உடனே என்ன ஆகிப்போச்சு, அவங்களே குறை சொல்லாதப்போ இவங்களே வந்து இவரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் நெரேட்டிவ் இருக்குதே தவிர அந்த பரிதாபமாக உயிரிழந்தவர்களை பற்றி யாரும் இப்போ பேசுகிறதா இல்லை. இதில் வந்து இது ஒரு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி நான் போக விரும்பலை. திருப்பி இவர் மேலே தப்பு இல்லை அப்படின்றதில் ஆரம்பிச்சு எங்கே தப்புன்னு சொல்லிட போகிறாங்களோ அப்படின்றதுக்காக கான்ஸ்பிரசி அப்படின்ற ஒன்று கொண்டு வந்து ஆளாளுக்கு வந்து இந்த சொக்காய் கிழிச்சாங்க, பேண்ட்டை கிழிச்சாங்க அப்படின்லாம் வந்து அடிச்சு விட்டுங்க. கேட்டால் அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கோர்ட்டில் நிற்காதுங்க. எதுவாக இருந்தாலும் ஆதாரத்துடன் பேச வேண்டும். கொண்டதை நிறுத்தணும், அதை பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படியாவது யாராவது அதை விட்டுட்டு எனக்கு அவர் சொன்னாங்க இவர் சொன்னாங்க. இதுதான் இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்கள் அது பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்க வேண்டியது. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க. ஏன் இப்போ வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் ஒரு விவாதத்தில் ஒருத்தர் சொல்ல வாட்ஸ்அப்லேயே வந்துச்சு அப்படின்றாரு. இன்னும் கெஜெட்டில் வந்த மாதிரி நான் சொல்கிறது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கிலீஷ் சேனலில் கேட்குறாங்க, எங்கெங்கே ஆதாரம் இருக்குன்னா அவர் எடுத்து நீட்டுறாரு, வாட்ஸ்அப்பில் வந்துச்சு அப்படின்னு. அந்த ஆங்கர் சிரிக்கிறாரு, என்னங்க சொல்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் வந்ததில் அம்மா அந்த வந்துருக்குது அப்படின்றாரு. அப்போது ஆதாரம் இல்லாமல் பேசுறது அப்படின்றது சரி கிடையாது. சரி, இப்போ நம்ம அந்த மேட்டருக்கு வருவோம். இது நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ அதை அரசியலாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு திமுகவில் இன்னி வரைக்கும் அவங்க பொறுப்புன்னு பழி சுமத்தவில்லை, இது அரசியலாக்கலை. அதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சோசியல் மீடியாவில் இந்த பக்கம் அந்த பக்கம் பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது எப்பவும் யாரும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அது வேற விஷயம். மேலிடத்திலிருந்து தலைவர்லேருந்து எந்த ஒரு அமைச்சர்களோ யாருமே ஒன்றும் பொறுப்பாக்கவில்லை. நீங்கள் தான் வந்து எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரி இவர் மேலே தப்பு இல்லைன்னு கான்ஸ்பிரசி அப்படின்னு திருப்பி விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, தீவிரமாக அரசியல் விளையாடுகின்றது. அவர் வந்து என்டிஏல வந்து சேர வேண்டும், அவருக்கு நெருக்குதல், ஒன்று அரசியலை விட்டு ஓடணும், இல்லைன்னா பாதுகாப்பு வேணும்னா என்டிஏக்கு வரணும் அப்படின்னு. இதுதான் நான் சொல்லுவேன், யூ ஆர் பிளேயிங் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே. ஆடாமல் ஜெயிச்சோமடா அப்படின்னு திமுகவை சொல்ல வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்வேன். விக்ரம், லெட் அஸ் அஸ்யூம் நாளைக்கோ இல்லை நாளைக்கோ ஆர் ஃபார் தட் மேட்டர் தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா என்டிஏல வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திமுக இதை சும்மா விடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அருமையாக உங்களுக்கு ஃப்ரீ ஹெட் கொடுக்குற மாதிரி இல்லை, என்னன்னு புரியல. சரி, ஒரு பழைய வீடியோ ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த கட்சி நமது கூட்டணிக்கு வரப்போகின்றதுன்னு எடப்பாடியார் அவர்கள் பேசியிருந்தார். ஞாபகம் இருக்கா? இன்னி தேதியில்
பலம் வாய்ந்த கட்சி அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன்னா அது தாவேகா தான். எப்படி நீங்க இதை முன்னாடியே சொன்னீங்க? இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் நடக்கல அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கார்னர் பண்ணல அப்படின்னு சொன்னா தாவேகா என்டிஏ பக்கம் வருவதுன்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ அவங்க இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னா இந்த சம்பவம், கரூர் சம்பவம் தான் முழுக்க முழுக்க ஒரே காரணமாக இருக்கும். அப்ப திமுக கேட்க மாட்டாங்களா? இப்ப புரியுதுங்களா யார் பண்ண சதின்னு? இப்படி சதி பண்ணி அவங்களை இந்த பக்கம் கூட்டணிக்கு சேர்த்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட பதில் இருக்கா? சரி, அடுத்தது இவங்க நினைக்கிற மாதிரியே தாவேகா என்டிஏ பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் சாக்குன்னு ஏற்கனவே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர். இதுக்கப்புறம் ரொம்ப விகரசா என்ன பண்ணுவாங்க, அண்ணாமலை அவர்கள் அப்படியே கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒத்துக்கிறீங்களா? இவர் வந்துட்டாருங்க, எங்க கட்சி பலம் பெற்று விட்டது, ஏன்னா பலம் பொருந்திய கட்சினா இதுன்னு சொல்லிக்கலாம். அப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்க வந்து சரிப்பா இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்து விட்டது அப்படின்னு இந்த பக்கம் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. 1-2 தப்பு இல்லை, காம்பவுண்டிங் ஆஃப் பிளண்டர்ஸ். அதை நோக்கித்தான் இது எல்லாமே போயிட்டு இருக்கு. சரி, நாளைக்கு கரெக்டுங்க வந்து சொல்லிக்கலாம், இது வந்து திமுக வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த இதுக்கும் போவாங்க, அதனால அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், இது ஊழல் ஆட்சி, அந்த ஆட்சி குடும்ப ஆட்சி, அதனால நாங்க சேர்ந்தோம், அரசியலில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, பகைவர்களும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா நேத்துக்கு இல்லை முதல் நேத்து அம்மா அம்மானு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு பாஜகவோட நீங்க கூட்டணி போட்டுக்கிறீங்களே அப்படின்னு பேசிட்டு அவங்களோட இவங்க கூட்டணிக்கு போனா இதெல்லாம் திருப்பிட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அடுத்தது, ஒருவேளை இப்படி ஒரு சினரியா யோசிச்சு பாருங்க. நடுவில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அணிகள் மாறலாம் அப்படின்னு, கடம்பூர் ராஜுவா அவர்கள் தான் பேசினார்னு நினைக்கிறேன். அப்போ பாஜகவை கட்டி விட்டுட்டு தாவேகா நீங்க வாங்க, நம்ம 2 பேர் கூட்டணி, பாஜக இருந்தால் தானே அது பாசிசம் பிரச்சனை, அவங்க வேண்டாம், நம்ம 2 பேரும் கூட்டணி அப்படின்னு சொன்னா பாஜகவின் நிலைமை என்ன? இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டீங்களா? சரி, அடுத்தது இப்போ சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்புகளோட திருமாவர்களை கேட்குறாங்க. பத்திரிகையாளர்கள் ரொம்ப தைரியமாக கேட்டிருக்காங்க. அதாவது கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் அவர்கள் போகலை, இதுக்கு மட்டும் போனாரு அப்படின் போது திருமா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, அதான் அந்த முட்டு கொடுப்பதற்கு 300 வழிகள் புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, கள்ளக்குறிச்சியில வந்து விட்டு விட்டு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்னொன்னு சொல்றாரு, இல்ல அந்த மாதிரி ஒப்பீடு செய்வது சரியில்லை அப்படின்ட்டு மறுபடியும் இல்ல நான் ராமநாதபுரம் போனோம், இங்க போனோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ பாஜக ஒரே கேள்விதான் கேட்கலாம், கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ நடந்தது, மரக்காணத்தில் நடந்தது, அப்பெல்லாம் போல கள்ளக்குறிச்சிக்கு திருமாவர்கள் போனார். அது கூட ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து அங்கே எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் வீட்டுக்கும் போனார், அந்த ஒரு துயர நிகழ்வு அவர் மனசை அப்படியே புரட்டி போட்டுடுச்சு, ஏன் வந்து இந்த மது ஒழிப்புக்காக நாம் இதுக்கு முன்னாடியே போராடலை அப்படின்னு, அதுதான் ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆதவ அர்ஜுனா அவர்கள். ஞாபகம் இருக்கா அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு? அப்போ அங்க போகாதவர் நீங்க இதுக்கு மட்டும் போயிருக்கீங்களே, இது அரசியல் இல்லையா அப்படின்னு சரி பாஜக விடுங்க, அதிமுக ஆர் ஃபார் தட் மேட்டர் தாவேகாவே கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க திருப்பி என்ன கேட்பாங்க? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதாவது அரசாங்கத்தின் மீது குறை சொல்லுவது அப்படிங்கிறது காலங்காலமாக நடக்கிற விஷயம். இதில் அண்ணாமலை அவர்கள் வந்து சரியா பேசியிருக்கார். இந்த பக்கத்தில் அதாவது முதல்ல பொறுப்பு டிஜிபி ஏன் அப்படின் போது நான் கூட யோசிச்சேன், நான் முழுசாக பார்க்கல அந்த வீடியோவை. நான் என்ன யோசிச்சேன்னா ஃப்ராங்காக சொல்கிறேன்னே, இப்போது ஒரு ஸ்கூலில் வந்து 10th பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு, ஏன்பா பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை சார் சிஇஓ போஸ்ட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, ஒரு இன்சார்ஜ் தான் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏங்க சிஇஓ எப்படி ஒன்றா இருந்துட்டு போட்டோங்க, இந்த ஸ்கூலில் ஹெச்எம் இருக்காரு, டீச்சர்ஸ் இருக்காங்க, உங்கள் பசங்களை நீங்கள் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு அழகாக விளக்கம் கொடுத்திருந்தார் அண்ணாமலை. அதை பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் சொல்கிறார் பொறுப்பு டிஜிபின் போது யூபிஎஸ்சிலேருந்து லிஸ்ட்டு வந்திருக்கு, அடுத்தது இன்னொருத்தர் வரப்போகிறாரு அப்படின்னு ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தார். அடுத்தது எத்தனை காவலர்கள் அப்படின்றதுக்கும் அவர், ஏன்னா அவர் அங்கே இருந்தவர்களை தெரியும், ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸில் இருந்தவங்களாம் நீங்கள் வந்து கணக்கில் எடுக்க முடியாது, அவங்க வேனுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க, கீழே எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு. கரெக்டு தான். அதே சமயத்தில் நம்ம பாதுகாப்புக்கு நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தோட செக்யூரிட்டி பவுன்சர் அதெல்லாம் வச்சிருக்கும் போது நம்மளை பார்க்க வரவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும், எல்லா ஏற்பாடுகளும் இருக்கணும் அப்படின்னு தானே ஒரு தலைவர் நினைக்கணும். அப்பா அங்கே ஜனங்கள்லாம் காத்துட்டு இருப்பாங்க, நம்ம ஆளுங்க அவங்களுக்கு போயிட்டு என்ன வேணும்னு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்களா, வந்து உட்கார இடம் இருக்கா, எப்படி நின்றுட்டு இருக்காங்க, அது வெயில்,
காலையிலேருந்து நின்றுட்டு இருப்பாங்க, என்ன பண்ண போறாங்க, அதெல்லாம் நம்ம தொண்டர் படை போயிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா ஒரு தலைவர்? ஏதாவது நடந்ததா? அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அந்த தலைவர்கள்னு சொல்றாங்கல்ல, யாருமே இல்லை. எங்க போனாங்கன்னே தெரியல. தெருவில் பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, ஒரே சத்தமா இருக்கும். எவனாவது ஒருத்தன் பெருசா தூக்கி அடிப்பான், எங்கேயாவது கண்ணாடியில பட்டு கண்ணாடி ஒஞ்சிரும். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒத்தனும் இருக்க மாட்டாங்க, அந்த 3 ஸ்டெம்பு மட்டும் தான் அங்கே இருக்கும். அந்த மாதிரில இங்கே நடக்குது. சரிங்க, அங்கே போனால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, திமுகவே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னா, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்கள் பவுன்சர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒய் பிரிவா அந்த செக்யூரிட்டி இருக்குது, அதனால் இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு. சரி, ரைட்டு. அப்படியே இருந்தாலுமே ஏன் சென்னைக்கு வரணும்? பக்கத்துலேயே ஏதாவது ஊரில் தங்கிறது, தங்கிட்டு இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது யாருமே இல்லையா உங்க கட்சிக்காரங்க? உங்களை பார்க்கறதுக்காக தானே அங்கே வந்தாங்க. கிளியர் அப்டிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்க கட்சி நடத்தல, ஃபேன் மீட்டிங் தான் நடத்திட்டு இருக்காங்க. அங்க வரவங்கெல்லாம் ரசிகர்கள், தலைவர் பேசுறதை கேட்கறதுக்காக வரல, பார்க்கறதுக்காக வராங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏன் பின்னாடி வராதிங்க? இப்போ பனையூருக்கு போனார்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள். அப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் கூட்டம் வரலையே. அப்புறம் நாங்கள் வந்தால் கூட்டம் வரும்னு சொல்றதெல்லாம் போய். இப்போ நீங்களா ஏற்பாடு பண்ற கூட்டம் இது அப்படின்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? சார், இருந்தாலுமே வந்து நல்லா நாங்கள் ஸ்பேசியான இடம் 2 இடம் கேட்டோம், இருந்தாலுமே எங்களுக்கு குறுகலான இடத்த கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி வாங்க. திருப்பி ஏங்க ரோட்டையே கேட்டுனுக்கிறீங்க நீங்க? இப்போ விக்கிரவாண்டியில மாநாடு போட்டீங்க, எவ்வளோ பெரிய இடம், அது ஏதோ தனியார் இடம்னு நினைக்கிறேன். நீங்க தான் வந்து பத்திரிகை ஆஃபீஸுக்கு போனாலே அவ்வளோ கூட்டம் வரும் போது நீங்க மீட்டிங் போட்டீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும். அந்த மாதிரி ஒரு மாநாட்டு திடல் அப்படின்னு எங்கேயாவது இருக்கும், அதை வாடகை எடுத்து பண்ண வேண்டியது தானே. அதை நான் காரில் அந்த கேரவானில் வருது, மேலே ஏறி நிற்கிறது, அங்கேருந்து 2 வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறது, இப்படியே எத்தனை நாளைங்க பண்ணிட்டு இருக்க போறீங்க? அந்த கேரவான் அப்படின்றது சினிமா ஸ்டைல். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து எல்லா தலைவர்களும் அதை தான் எடுத்துட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட்டு மக்களோட நிலைமையை பற்றி யோசிக்கணும்ல. ஏற்கனவே அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க, அதுக்குள்ள நீங்க ஒரு கேரவானை கொண்டு வரணும்னா அங்க இருக்க ஜனங்கள்லாம் எங்க போவாங்க? எனக்கு சுத்தமா புரியல. அந்த கேரவான் என்ன முதல்ல இருந்தே அங்க இருந்ததா இல்ல பாதியில வந்ததா, அதுவும் எனக்கு தெரியல. இப்போ அவர் பேசி முடிச்சுட்டு, இதை விடுங்க, பேசி முடிச்சுட்டு கேரவான்ல தானே அவர் போவார். அப்ப அந்த கேரவான் நவரணும்னு சொன்னா சுத்தி ஜனங்க இருக்காங்க. அப்போ அந்த 1 இன்ச்சு முன்னாடி நவரணும் அப்படின்னு சொன்னாலும் அங்க இருக்க மக்கள் நவரணும். எங்க இருக்குது இடம்? எப்படி போக முடியும்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா வேணாமா? அவங்களுடைய பாதுகாப்பை பத்தி யோசிக்க வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குதா இல்லையா செகண்டரிங்க, அப்புறம் நீங்க குறை சொல்லுங்க. என்ன தேடி வந்த ஜனங்களுக்கு நான் தான் பாதுகாப்பு, அந்த ஒரு சென்ஸ் இருக்கணுமா வேணாம்? கேப்டன் விஜயகாந்தை எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க, ஆனா இந்த விஷயத்துல அவர் எவ்வளவு அக்கறை காட்டினார்னு தெரியுமா? இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில், இது பொதுக்கூட்டம்லாம் சொல்ல முடியாது, ரசிகர் கூட்டம் தானே, அப்படித்தான் இருக்கு. அப்போ நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு, அதாவதுங்க அந்த சதி இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அது இருக்குதா இல்லையா அதெல்லாம் அப்புறம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பொறுப்புன்னு இருக்குல்ல, அந்த பொறுப்பெல்லாம் நம்ம தள்ளி விட்டுட்டு அடுத்தவங்க மேலேயே குறை சொல்லிட்டு இருந்தோம்னா இன்னை வரைக்கும் 20 லட்ச ரூபா நஷ்ட ஈடு அனௌன்ஸ் பண்ணிக்கிறார், அவ்வளோதான். இதயம் கணக்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். இதை தவிர உங்கள் கட்சி நிர்வாகிகள் அங்கே என்ன பண்ணாங்க? சதின்னு இந்த கான்ஸ்பிரசி தியரியை போகிற இடத்துலலாம் பேசிட்டு இருக்கிறத தவிர, ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத தவிர அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுதானே ஒரு தலைவன்கிட்ட எதிர்பார்க்கறது. அப்போ நாங்கள் போகிற இடத்துலலாம் கூட்டம் வரோன்னா, ஐயா தெரியாது ஐயா, நாளைக்கே நீங்கள் எலெக்ஷனில் தனியாக நின்று 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் ஜெயிச்சிடுறீங்கன்னு கூட வச்சுப்போம். கவர்னர் அதனாலாம் அங்கே வந்தால் கூட்டம் வரும், அதனால் பனையூருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணுங்க. நாளைக்கே வந்து இந்த பக்கம் திருநெல்வேலியில் இல்லை திருவாரூரில் ஒரே புயல் வெள்ளம் அப்படின்னா நான் வந்தால் கூட்டம் வரும், அந்த ஜனங்களெல்லாம் பனையூருக்கு கூட்டுவாங்க. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங் நடக்கும் டெல்லியில், நான் வந்தால் கூட்டம் வருங்க, எனக்கு இந்தியா முழுக்க வந்து ரசிகர்கள் இருக்காங்க, அதனால் பிரைம் மினிஸ்டர் யூ கம் டு பனையூர்னு சொல்வீங்களா? பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சுன்னா மக்களோட மக்களாக இணைந்து பணியாற்ற வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு இருக்க மாசெல்லாம் இன்னைக்கு யாருமே கிடையாது, மற்றவங்களாம் தூசுன்னு தான் சொல்லணும். அவரு மக்களோட மக்களா போலையா? என்னங்க அவரை விடவா நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்கள் ஆயிட்டீங்க? சுத்தமா இது ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம். இப்படி ஒரு ஃபேன் அப்படின்னு ஒரு ஹைப்பர் கிரியேட் பண்ணிட்டு இவர் யார் தெரியுமா அவர் தெரியுமா இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யாருன்றது தான் இப்போ வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடுச்சுல்ல. மக்களை சந்திக்க முடியல.
பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியல. ஆனா பதவி மட்டும் எனக்கு வேணும். உங்களை பார்க்க வந்து உயிரிழந்தவர்களை பார்க்க கூட நீங்க முடியாது. நாங்கள் அனுமதி கேட்டுருக்கோம். ஏன் மற்ற கட்சிக்காரங்களை அனுமதி கேட்டு தான் போனாங்களா? போங்களேன், என்னதான் ஆயிட போகுது? அதான் அவ்வளோ செக்யூரிட்டி வச்சிருக்கீங்கல்ல. மக்கள் மேல குறையே தப்பே இல்லையா சார்? ஏன் சார் இவ்வளோ நிச்சயமா வந்து நிச்சயமா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை நாள்னா உடனே எல்லாம் கோயிலுக்கு போகணும்னு வாங்க. வேண்டவே வேண்டாம். கடவுள் மனசுல இருக்காரு. எங்க வீட்டுல சாமி கும்பிடுவோம், பார்த்தாகணுமா? மற்ற நாள் போவோம். அந்த கூட்டத்தோட கூட்டமா போக மாட்டோம். இதுதான் நான் சொல்வேன். ஒரே ஒரு தடவை அதோ இங்க இருக்குது பாருங்க, உதயம் தேட்டர் வெற்றி விழா படத்துக்கு. ஏன்னா நான் வந்து ஆமா வெற்றி விழா படத்துக்கு டிக்கெட் வாங்கணும்னு போறேங்க. நானும் என் ஃப்ரெண்டு மதனும். அப்படியே அது 12 மணிக்கு என்னவோ ஷோ, 10 மணிலேருந்தே கூட்டம் அள்ளுது. நாங்கள்லாம் போய் நின்றுனுக்குறோம். ஒரு 10வது 12வது ஆளாக நிற்கிறேன். அதுதான் அந்த கம்பியெல்லாம் தடுப்பு போட்டிருக்கோம் இல்லையா, ஒவ்வொருத்தராக நிற்க வேண்டிய இதுங்க. ஆனால் அப்படியே தள்ளு முள்ளு ஒருத்தர் நிற்க வேண்டிய இடத்துல 3 பேராக நிற்கிறாங்க. என்னால் கண்டினியூ பண்ண முடியல, மூச்சு முட்டுது. ஐயோ நான் செத்து போயிடுவோம்னு நினச்சி போயிட்டேன். வெளில வரலான்னு திரும்பி பார்க்குறேன், அது பாட்டுக்கு வால் மாதிரி சுற்றி நிற்குதுங்க. எப்படி வெளில வரலான்னு கூட எனக்கு தெரியல. நான் சொன்னேன், டே மதுரை என்னடா இப்படி கூட்டணும்டா? டேய் நில்லுடா, அதெல்லாம் டிக்கெட் திறப்பாங்கடா. டேய் எப்படா திறக்கிறது? எனக்கு மூச்சு கூட விட முடியலடா, நான் வெளில போகிறேன். நான் எப்படி போவா? அதெல்லாம் போக முடியாதுன்னா. சரிடா நான் இப்படி திரும்பி வெளில போகிறேன்னா நில்லு அப்படின்னாங்க. இன்னும் 10 பேர் வராங்கடா அப்படின்னு உடனே 10 பேர் வெளில போகிறாங்களா அப்படின்னு உடனே கபால்னு வழி விட்டாங்க. கடகடன்னு போனேன். எங்கடா மீதி பேருனா வந்து நேர்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். கட்சியில் என் ஃப்ரெண்டு எப்படியோ டிக்கெட் வாங்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். அது மாதிரி கூட்டத்தில் குழந்தைகளை இதுலேருந்தே புரியுதா இவங்க வந்து என்ன அரசியல் மீட்டிங்க்கு வந்து இப்படி தான் 1.5 வயசு குழந்தை 4 வயசு குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வரீங்களா? நீங்கள் எப்படி சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து அரசியல் நமக்கு ஒரு பொறுப்பு வேணும். அதான அண்ணாமலை சொன்னார், இந்த குழந்தைகளால நீங்கள் கூப்பிட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி தலைவனுக்கு பொறுப்பு இல்லை, கேட்டால் சொன்னா சொல்லிட்டேங்க அப்படின்னு. இது ஒரு பதிலாங்க. இன்னைக்கு எல்லா மட்டங்களிலும் அதுதான் இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க பாருங்க, நான் ட்வீட் போட்டேன், நான் அதை சொல்லிட்டேன், நான் இதை சொல்லிட்டேன், அவங்க கேட்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சில மக்கள் தலையில பழிய போட்டுருங்க. தலைவர்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. நாம தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு, நாம தானே இழிச்ச வாங்கினுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்களை நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்துக்கிறோம்ல, அப்ப நமக்கு தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. மற்ற யாருக்கும் இங்க பொறுப்பு கிடையாது. இர்ரெஸ்பான்சிபிள். நாம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள், ஹைலி ரெஸ்பான்சிபிள். அனுபவிக்க வேண்டியதுதான், வேற என்ன பண்றது சார். பட் இருந்தாலுமே இந்த செந்தில் பாலாஜி அவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது, அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் போல அழுகுற மாதிரி ஆக்டிங் கொடுக்கறது எல்லாமே, அதெல்லாம் எப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பலாம். இந்த பாருங்க, செந்தில் பாலாஜி அவர் அந்த ஊருக்காரு, அங்க இருக்காரு. ரெண்டாவது அவங்க கிளீனா சொல்றாங்க அவர் எத்தனை மணிக்கு எங்க இருந்தாரு என்ன அப்படின்னு. சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னா உள்ளூர்ல செல்வாக்கான ஒருத்தர் முன்னாள் அமைச்சர், அவருக்கு இன்ஃபர்மேஷன் போகாதா? செகண்ட் போயிடும். அடுத்தது அவருடைய ஊர்ல இப்படி ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா எவ்வளவு கூட்டம் இருக்குது, என்ன பேசுறாரு, என்ன ஏது அப்படின்னு அங்க இருக்கிற அது திமுக அதிமுக பாஜக எல்லாரும் வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எவ்வளவு கூட்டம் இருக்குது, எப்படி ரிசப்ஷன் இருக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் அந்த பகுதியை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படின் போது அவருக்கு இன்ஃபர்மேஷன் போகாதா? இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களோட தான் வந்தாங்கன்னு சொல்லாங்க, அதிமுகவில் இருக்கவங்க தான் போனாங்க. அப்புறம் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அது அன்பில் மகேஷ் போனார் அப்படின்னு சொன்னால் அவர் திருச்சியில் இருந்தார் அப்படின்றாங்க. அவர் திருச்சிக்காரர் தானே, அவர் உடனே போயிருக்காரு. இது அதாவது கான்ஸ்பிரசி அப்படின்னா நீங்கள் உடனே இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்படி 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 அப்படின்ட்டு ஒரு கதை சொல்லக்கூடாது. கான்க்ரீட்டாக ஏதாவது வேணும். இப்போ அவங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவங்க யாருமே போல பாருங்க. இவங்க வந்து இந்த சம்பவத்தில் இழப்பு அதிகமாக இருக்கணுன்றதுக்காகவே கவர்மெண்ட் சும்மா இருந்துட்டாங்க அப்படியும் சொல்லுவாங்க. இப்போ எப்படிங்க வந்து இவ்வளோ நேரம் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருந்தார், அதில் கூட எனக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கின்றது. எப்படி 3லேருந்து 10 7 மணி நேரம் ஏன் கொடுத்தாங்க, அதை குறைச்சிருக்க வேண்டியதுதான். கரெக்டு தான், போலீஸ் செஞ்சிருக்கலாம். ஆனால் செஞ்சுதான் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? மக்களை சந்திக்க விடாமல் தடை பண்ணுறாங்க, மெர்சல் ஆயிடுச்சு இந்த கவர்மெண்ட்டு. அதனால தான் நாங்கள் 7 மணி நேரம் பர்மிஷன் கேட்டால் 2 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அடுத்தது 10,000 பேர் வந்துட்டாங்க, கூட்டம் அதிகமாயிடுச்சு, அந்த பக்கம் போகாதீங்கன்னா அது ரோடு. அப்படியே போலீஸ் வந்து பேரிகேட் வச்சு தடை வச்சிருந்தாலும் பார்த்தீங்களா மக்களே உங்களை சந்திக்க விடாம தடை பண்ணுது இந்த அரசாங்கம் சொல்லியிருப்பாரா மாட்டாரா? பஞ்ச டைலாக் பேசுறதுக்கு தானே வராரு அவரு. அந்த நேரத்தில் யாராவது காதில் வந்து சொல்லுவாங்க, இல்லை இன்னொரு A4 ஷீட்டை கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அவர் பஞ்ச டைலாக் பேச போறாரு. போலீஸ் செஞ்சிருக்கணும், ஆனால் செஞ்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால தான் செய்யல. பட் இனிமே செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
என்ன கேட்டால் இனிமேல் இந்த ரோட்லலாம் ஷோ போடுறதெல்லாம் விட்டுருங்க. மீட்டிங் போடணுமா, எங்கேயாவது ஒரு காலி தடல் ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா எடுத்துக்கங்க, அங்கே சேர் போடுங்க, வெளில நிற்க வச்சு கரெக்டாக எத்தனை சேர் இருக்கோ அத்தனை பேர், இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. இப்போது நம்ம கிரிக்கெட் ஆடும்போது நீங்கள் பாருங்களேன், சில சமயம் அடிக்கும்போது அந்த ஸ்டாண்டில் போய் ஒரு பந்து, அப்போ எத்தனை பேர் அதை பிடிக்க அப்படியே அங்கேயாவது சேர் இருக்குது, அது ஒரு பேரியர். ஸோ மிஞ்சி போனால் அந்த சேரில் போய் நீங்கள் முட்டிக்க போகிறீங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி ஒரு கூட்டம் இருக்குது, நீங்கள் வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டால் அப்படியே ஒரு பக்கம் முன்னாடி அந்த கூட்டம் சாயும். அப்போ முன்னாடி இருக்க மேலே தான் அந்த ப்ரெஷர் விழும். இதெல்லாம் யோசிக்க வேணாமா? இப்படியெல்லாம் ஒரு தலைவர் கேட்டால் உடனே சதின்னு சொல்வீங்க. எப்படி செந்தில் பாலாஜி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாட்டர் பாட்டிலை தூக்கி போடுங்க அப்படின்னாரா? அவர் தான் வந்து நீங்கள் லேட்டாக 7 மணிக்கு மேலே வாங்கன்னு சொன்னாரா? நீங்கள் மீட்டிங் எத்தனை மணிக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஏங்க ரசிகர்களை வந்து அவங்களால தான் நீங்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கள பற்றி இன்னைக்கு யாரும் எதுவும் பேச காணும். திருப்பி திருப்பி தலைவரை டிஃபெண்ட் பண்ணுறதெல்லாம் எல்லாமே இருக்காங்க. அதை நீங்கள் செகண்டரி அப்புறமா பார்த்துக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி யாருமே ஒரு கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டால் போயிருமாங்க? இதுதான் வந்து நீங்கள் ஆட்சி அமைக்க போகின்ற இல்லை ஆட்சி நடத்த போகின்ற லட்சணம் அப்படின்றது இப்போவே ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை இதில் மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு எனக்கு சொல்லுங்கள். நமக்கே பொறுப்பு இல்லை, நம்ம பார்க்க வந்தவொடனே நாமளே பார்க்காம ஓடி போயிட்டோம். இவர் சென்னைக்கு வராமல் திருச்சியில் இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆமாம் சார், நேராக ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டு வெளில யாரையும் சந்திக்கிறது கிடையாது, ஒரு ட்வீட்டு. இதில் வேற கூட இருக்கவங்களாம் அவர் வந்து அதுக்கப்புறம் சோறு தண்ணி கூட சாப்பிடல, நீ பார்த்த. இதில் ஊடகங்கள் அதுக்கு மேலே இந்த வீட்டிலிருந்து புறப்பட்டார், எங்கு புறப்படுகின்றார் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அடுத்த இது விடை தெரிந்தது என்னடானா எம்ஆர்சி நகரில் இருக்க வீட்டுக்கு போகின்றார். ரொம்ப அவசியம் மக்களுக்கு. ஊடக தர்மம் அப்படியே புல்லரிக்க வைக்குது. இதோ கிளம்பி விட்டார், கார் வெளியே வருகிறது விட்டா இனிமேல் இதெல்லாம் போடுவாங்க. 4 டயர் இருக்குது, அந்த டயர்ல இவ்வளோ காத்து இருக்குது, இப்படிலாம் வேற சொல்லுவாங்க போல இருக்குது. எதுக்குங்க இந்த மாதிரிலாம்? நீங்க சொன்ன மாதிரி சார், பஸ் ஒரு ஆரம்பத்துல வரும்போது பஸ் இந்த கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு, பஸ்ல இவங்களோட போட்டோ ஒட்டிருக்காங்க, பஸ் நம்பர் இந்த நம்பர், பஸ்ஸுக்குள்ள இப்படி இருக்கு. விடுங்க, ஊடகங்களும் வந்து இப்படியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அல்டிமேட்லி நீங்க சொன்ன மாதிரி ஜனங்க நாமளே தான் வந்து குறை சொல்லிக்கணும். ஏன்னா இங்க யாருக்குமே பொறுப்பு இல்லைல்ல. கடைசியில் அல்டிமேட்லி எல்லாமே நம்ம தலையில தான் வந்து விடும். நாம கொஞ்சம் புரிஞ்சு நடக்கணும். எதுக்கு இதெல்லாம்? இவங்க வந்தவட்ட என்ன பண்ணிட போறாங்க? இன்னைக்கு சொல்றாரு திமுகவை அகற்ற வேண்டும். இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா அது மாதிரி டீட்டெயிலாக இது பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் வழக்கறிஞர் பேசியிருந்தார். கேள்வியாக கேட்குறாரு அவர். அவங்கெல்லாம் வந்து யாருன்னு உறவினர்கள் அடையாளம் காட்டினாங்களா அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் வந்து கூட்டத்துக்கு வந்தவங்களே கிடையாது. இல்லை, நான் நினைக்கிறேன் இனிமே வருங்காலம் இப்படி சொல்லுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அந்த சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் அந்த மாணவனுடைய அப்பாவே வந்து இது என் மகனே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு காலத்துக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இனிமேல் இப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, கூட்டத்துக்கு வந்தவங்களானே இவங்க சந்தேகத்தை எழுப்பினார்கள் அப்படின்னு. இன்னைக்கு திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்னு பாடுபடுகின்றேன்னு சொல்றாரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். இந்த திமுகவை பதவியில் வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு அவர் நிறுவனம் மூலமா வேலை பார்த்தது யாருங்க? அப்போ யார் காசு கொடுக்குறாங்களோ, யார் ஹையஸ்ட் பிட்ரோ அவங்களுக்கு வேலை பார்ப்பீங்க. திமுகவை வந்து பதவியில் உட்கார வச்சுட்டு அடுத்தது திருமா அவர்கள்கிட்ட வந்தீங்க. உங்களுக்கு துணை பொதுச் செயலாளராக வந்த உடனே ஏதோ ஒரு பதவி கொடுத்தாங்க. எப்படி விசிகாவில் வந்து இது மாதிரி புதுசாக வரவங்களுக்கெல்லாம் இப்படி தான் கொடுப்பாங்களா? ஆச்சரியமாக இருக்குது இதுவே. இப்போ நாம் இதெல்லாம் கேள்வி கேட்கலாமா? அங்கே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னாரு. இப்போ திருமாவை சிஎமாக்கி முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது இங்கே இவரை சிஎமாக்குறேன் அப்படின்னு வந்திருக்காரு. அப்படி சீசனுக்கு சீசன் லாயல்ட்டியை மாற்றிக்கின்னு ஒவ்வொருத்தரும் சிஎம் ஆகிறேன்னு வரவங்களை இவங்களெல்லாம் வந்து ஒரு கொள்கை பிடிப்புள்ளவர்கள் அப்படின்னு என்ன நம்ப சொல்கிறீங்க நீங்கள்? இவங்க பின்னாடி உக்காந்திங்கன்னு இவங்க எல்லாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க, இவங்க வந்து இயக்குவார்கள், அவர் வந்து அவர் நடிப்பார். ஏன்னா நடிகர் தானே அவர் சிஎம் ஆனால் அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவர் சிஎம் ஆனாலும் இவங்க சொல்கிறது கேட்டு தானே நடப்பார். இப்படி ஒரு சிஎம் தேவையா? இப்படி தானே நான் கேட்கணும். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? அந்த ஒரு வீடியோ, அது ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டினியூ பண்ணவா அப்படின்னு விஜய் அவர்கள் பேச்சை கண்டினியூ பண்ணவா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆதவ அர்ஜுனா கிட்ட அது ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்ததுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஒருத்தரை கூப்பிடுறாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்?
சரி, விசாரணை கமிஷன் இருக்குது, முடிவு வரட்டும். ஆனால் இவங்க வந்து அந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கே ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதுவுமே நமக்கு தெரியல. இதில் வந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறாங்க, வரட்டும் பார்க்கலாம். இது நடுவில் சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அஜித்குமார் மரணத்தும் போது சிபிஐ விசாரணைன்ட்டு திமுக கொடுக்கும்போது இந்த பக்கத்துலேருந்து என்ன கேட்டாங்க? இப்போ இவங்க வந்து பாஜகவில் கூட யாரோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிபிஐ விசாரணை வேணும்னு. அப்போது அவங்க கேட்க மாட்டாங்களா மாற்றி மாற்றி? ஒருத்தருக்கு வேணும் போது இப்படின்றது, அப்புறம் இல்லை வேணான்றது. சிபிஐனா வானத்திலிருந்து வந்து குதித்த அமைப்பா அப்படின்லாம் கேட்டாங்க, அப்புறம் சிபிஐ வேணும்னு வாங்க. இப்படி ஆளாது எல்லாமே இங்கே அரசியல் தான் நடக்குது. இதில் அந்த கூட்டணி அரசியல்னு சில பேர் இப்போ உட்காந்து ஜிங்குன்னு அடிச்சுன்னு இருக்கிறாங்க பாருங்க. திஸ் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர் வெரி பேட்லி ஆன் என்டிஏ. விளைவுகளை தெரியாமல் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்காக அஃப்கோர்ஸ் அதுவும் வரப்போகிறது கிடையாது. லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டை இவங்க வந்து காவு கொடுத்துன்னுக்கிறாங்க. They are going to give victory on a platter to DMK. இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்தா அப்படிதான் ஆக போகுது விக்ரம். ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரத மேதை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.